சார் இப்போ அரிசிக்கு அந்த வரி குறைக்கப்படலைங்கிற விமர்சனம் ரொம்ப நாள் இருக்கு. அரிசிக்கு அரிசிக்கு டாக்ஸே இல்ல சார். 25 கிலோக்கு மேலே நீங்கள் அரிசி வாங்கினீர்கள் என்று சொன்னால் அதற்கு வரி இல்லை. அது விவசாய பொருள் என்ற தலைப்பின் கீழே காய்கறிகளுக்கும் அந்த அரிசிக்கும் கிடையாது. 25 கிலோவுக்கு கீழே சின்ன பாக்கெட்டுகளாக பேக் பண்ணி சூப்பர் மார்க்கெட்ல விற்கிறதுக்கு மட்டும்தான் இருந்தது. உணவுகளுக்கு வாங்குற மூட்டைகளுக்கு என்றைக்குமே வரி இருந்ததில்லை. பால், தயிர், முட்டை, நெய் இந்த பொருட்களுக்கான வரி குறைஞ்சிருக்கல சார். இது இந்த மூலப்பொருட்களுக்கான விலை குறைந்திருக்கு. அதனால அந்த விலை குறையுமா சார்? அதனால சார் அது சாதாரண பாலுக்கு முதலையும் வரி கிடையாது சார். இப்ப கிடையாது. இந்த கண்டென்சர் மில்க் அதுல இருந்து தயார் பண்ணப்பட்ட பொருள்களுக்கு மட்டும் முன்னாடி டாக்ஸ் இருந்தது. அது இப்போது 5% பன்னீர், சீஸ் போன்றவர்களுக்கு குறைத்திருக்கிறார்கள். முன்னாடி 12% இருந்தது. அது சாதாரண உணவகங்களில் மிக மிக குறைவு. அதுதான் ஒரு 0.5% தான் அந்த உபயோகமே இருக்கு. இது எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் உணவகங்களுக்கு ஏற்படுத்தாது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் KFC இந்த மாதிரி இருக்கிற பெரிய உணவகங்கள் இருக்கு பாருங்க, இந்த வெளிநாட்டு உணவகங்கள், அவங்க மட்டும்தான் நிறைய சீஸ், பட்டர், கீ நிறைய யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகள். சாதாரண உணவகங்கள் மிக குறைந்த அளவே உபயோகப்படுத்தப்பட்டது. அதனால அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்றத நான் கொடுக்குற விளக்கம். ஓகே. ஆனால் அந்த பொதுவாக உணவக உரிமையாளர் சங்க தலைவராக நீங்கள் இருக்கிறதுனால கேட்குறேன். இந்த வரி குறைப்பு வரி ஏற்கனவே 8 ஆண்டுகளாக அந்த GST வரி இருந்தது. இந்த இருந்த காலகட்டத்தில் அந்த நீங்கள் ஏற்கனவே இதில் பெரிய அளவில் மாற்றம் இல்லை என்று கூறினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் கூறியது போலவே இந்த கோதுமை பண்டங்களுக்கு, சப்பாத்தி, இந்த புரோட்டா இதுகளுக்கான அந்த வரி விகிதம் வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில பொருட்களுக்கு. இதனால் ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலையில் எந்த மாற்றமும் உடனடியாக அது அமலுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா? இப்போ சாமானிய மக்களோட கேள்வி அதுதான். ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோட விலை குறையுமா குறையாதா? வரி புரோட்டா, சப்பாத்திய நம்ம ரெடிமேடா வாங்கி இங்க ஹோட்டல்ல உபயோகப்படுத்துறது இல்ல. இங்க நம்மமே குக் பண்ணி தான் உபயோகப்படுத்துறோம். ஏற்கனவே நம்ம குக் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வகைகளுக்கும் அது கோதுமைக்கும் மைதாவுக்கும் ஏற்கனவே வரி கிடையாது. இந்த வரி விலக்கு முதலில் இருந்தே அமலில் இருந்து வருகிறது. அதனால நம்ம அந்த பிரச்சனை வரவே வராது. இட்லிக்கும் தோசைக்கும் இப்போதும் எந்த வரி விலக்கும் அளிக்கப்படவில்லை. ஒரு சில ஹோட்டல்கள் மாவு அரைக்கப்பட்ட மாவை வாங்கி விற்றாலும் கூட இப்போது அதே 18% வரி தான் இன்றைக்கும் இருக்கிறது. மற்ற எல்லா உணவுகளிலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதே ஹோட்டல்ல வச்சுதான் கிரைண்டிங் பண்ணி கொடுக்கிறோம். அதனாலதான் எங்களால சரியான பதமான ஒரு மாவை கொடுக்க முடியுது. நம்ம இட்லி பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்டா ஒரு ஹோட்டல்லையும் இருக்கும். அதுல எந்த விதமான வேறுபாடும் இருக்காது. ரெண்டாவதாக நீங்க கேட்ட கேள்வி, ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒவ்வொரு விலை இருக்குன்னு கேட்டீங்க. அதுக்கு காரணம் ஏர் கண்டிஷன் ஹோட்டல் இருக்குது, 5 ஸ்டார் பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல்ல லாபியில பாத்தீங்கன்னாலே 10,000 சதுரடி விட்டு வச்சிருப்பாங்க. சின்ன ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா டோட்டலாவே அந்த ஹோட்டலே 5,000 சதுரடியில இறங்கி கொண்டு இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா டீ கடைகள், ரோட்டு கடைகள் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு கடைகளிலும் ஒரு வித்தியாசமான விலைகள் தான் இருக்குது. அதனுடைய தரம், அங்க வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு கொடுக்குற சம்பளம், அவங்க கொடுக்குற வாடகை, அதற்கு மொத்தம் பயன்படுத்தக்கூடிய இடம், இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள் அதில் சேர்ந்து இருக்கிறது. இப்ப பெரிய ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா குடிக்கிறதுல இருந்து வாய் கொப்பிக்கிறதுக்கு கூட மினரல் வாட்டர் கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து வரும்போது அந்த காசு கூடிருது. பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அரிசி விலை இவ்வளவு தானே, உளுந்து விலை இவ்வளவு தானே, ரெண்டே அரைச்சா இவ்வளவுதானே காசு வரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உணவுகளை பொறுத்தவரை அவங்களுக்கு லேபர் கொடுக்கணும். அந்த லேபர் காஸ்டுக்கு சேலரியோட மட்டும் இல்லாமல் PF இருக்குது, ESI இருக்குது, EB பில் இருக்குது. கேஸ் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு எங்களுடைய வேண்டுகோள், நிராகரிக்கப்பட்ட பெரிய வேண்டுகோள், நீங்க வீட்டுல கேஸ் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு 5% வரி. அதே கேஸ நீங்க உணவகங்களை உபயோகிச்சீங்கன்னா 18% வரி. இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஜோக்கு ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். ஒரு பழக்கடையில போய் ஒரு EB கார்டு பழம் வாங்க போகும்போது அந்த அம்மா கேட்பாங்க, ஐயா நீங்க இதுக்காண்டியா பழம் வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. அப்ப ஏன் கேக்குறீங்க, நீங்க பழத்துக்கு ரேட் சொல்லுமான்னா, நீங்க மட்டும் பீக் கவர்னா ஒரு ரேட்டு, வீட்டுக்கு நான் ஒரு ரேட்டு, 100 யூனிட் கீழே யூஸ்னா ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. நாங்க மட்டும் பழம் வாங்கிட்டு போய் நீ அனாதை இல்லத்துக்கு கொடுத்தா ஒரு ரேட்டு,
உங்க வீட்டுல யூஸ் பண்ண ஒரு ரேட்டு, கோயில்ல யூஸ் பண்ண ஒரு ரேட்னு வைக்க கூடாதுன்னு ஒரு ஜோக்கா கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே நிலைமையில இன்னைக்கு பல ஐட்டம் இருக்குது. கரண்ட் கூட அப்படிதான். மின்சாரம் வீட்டுக்கான நமக்கு இலவசமா கிடைக்கிறது அல்லது குறைந்த விலையில் கிடைக்கிறது. அதே மின்சாரம் ஹோட்டலில் உபயோகிக்கும் போது 10 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டி இருக்கிறது.